ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு திருக்கணிதப்படி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப முக்கியமானவர். நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியை குருவாக தான் எடுத்து பலன் சொல்லுவாங்க. அவ்வளோ முக்கியமான கிரகம். நவகிரகத்தில் சுபகிரகம் அப்படின்னா அது 100% சுபகிரகம்னா அது குரு பகவான் தான். ஏன் அப்படின்னா 100% பாவி பார்த்தீங்கன்னா சனி, 100% சுபர் அப்படின்னா அது குரு பகவான் தான், தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திரகாரகன், ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியவர். அதே போல பொன் பொருள், அதாவது தனம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர். தங்கம் சேருவதற்கு இவர் தான் அதிபதி. தங்கம் குருவுடைய அருள் இருந்தால் தான் அந்த வீட்டில் தங்கம் சேரும். அதே போல அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடப்புவதற்கு அருள் புரிபவர் குரு பகவான் தான். அதனால பார்த்தீங்கன்னா குருபலம் இருக்கா, ராஜபர்வம் இருக்கா, வியாழன் நோக்கம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. எந்த ஒரு செயல் செய்யறதுனாலும், முக்கியமாக திருமணத்திற்காக. அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு குரு. காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் அதிபதி. காலச்சக்கரத்துடைய 9ஆம் இடம் என்ன? தனுசு. அதாவது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி அடைகிறதோட மூலத்திரிகோணம் அடைகிறார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா பகை ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பக்தியை சொல்லக்கூடியவர். அதாவது ஒரு பொருளை அறிவிப்பவர் குரு. எந்த ஒரு பொருளையும் அறிவிச்சாதான் அதை உணர முடியும். அதை அப்போ ஒருவருக்கு வழிகாட்டி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அதாவது குரு ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருந்தால் தான் அவருக்கு சிறந்த வழிகாட்டி அமைவாங்க. ஏன் அப்படின்னா வழிகாட்டி ஒருத்தருக்கு அமையல அப்படின்னா அவங்க எப்போவுமே குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச மாதிரி தான். எங்கே எது அவங்க குருட்டு பூனை என்ன பண்ணும், எந்த மேலே தாவுதோ அதுதான் விட்டோம்னு நினச்சிக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிற ஒரு நல்லா இருந்தால் தான் ஜாதகத்தில் ஒருவருக்கு வழிகாட்டி எதை எங்கே எப்போ எப்படி செய்யணுங்கிற அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கிடைச்சது போல் எதை எப்போ எங்கே செய்யணும், அப்படி எந்த நேரத்தில் செய்யணும், இது செய்தால் என்ன விளையும், இது எல்லாமே வழிகாட்டுபவர் குரு பகவான். அடுத்ததாக அதை அந்த அவேர்னஸை கொடுப்பவர் குரு பகவான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பக்தியால் ஒரு பக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பக்தியால் தன்னுடைய விதியவே எல்லாரும் மாற்ற முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தது ஒரு இதாக இருக்கும். அவங்க தவம் செய்து பக்தியால் வரம் வாங்கி தன்னோட விதியை மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி பக்திங்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அந்த பக்தியால் முக்தியும் அடைய முடியும். அந்த முக்திக்கு ஸ்தானம் 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு மீனம், அதுக்கு அதிபதி குரு பகவான் தான். அப்போ பார்த்தீங்கன்னா பக்தியால் முக்தியை அடைய சொல்லக்கூடிய கிரகம். சட்டம் ஒழுங்கு நேர்மையாக வாழ வைக்கக்கூடிய அதாவது பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்தோட ஒரு வாழணும் அப்படின்னா அவருக்கு குருவுடைய பலம் வேணும், குருவுடைய அருள் வேணும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடம் பராபவ வருடமே பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆண்டு தான். குரு தான் ராஜா. அப்போ குரு இப்போ உச்சமடைகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமடைவார். அப்போ கடகராசியில் 12 வருஷத்தில் உச்சமடைகிறார். அப்போ அவ்வளோ குருவுடைய ஆதிக்கம் நிறைந்த காலம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை வெல்லும், போலிகள் ஒழியும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குரு பலமாக இருக்கிறதுனால போலிகள் ஒழிஞ்சு நேர்மையானவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும். ஆக இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 8க்கும் 11 கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமான ஸ்தானத்தில் இருந்தார். இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு போய் உச்சமடைகிறார். பொதுவாக குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தால் நன்மை அப்படிங்கிறது புலிப்பாணியோடைய கருத்து. அதுபோல் 3ஆம் இடத்துல நன்மை இல்லையா அப்படின்னா 3ஆம் இடத்துல நன்மை உண்டு. ஏன் அப்படின்னா
குரு உச்சமாக இருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன், மிகச்சிறப்பான பலனை தரப்போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு வந்தபோது தான் துரியோதனன் மாண்டதுன்னு சொல்லி புலிப்பாணி சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது 8க்கு 8 மாரகஸ்தானங்கிறதுனால அது மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் குரு உச்சமாக இருக்கிறதுனால சுப பலனே அதிகமாக நடக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்போ புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய ஒப்பந்தம், அதாவது புதிய கான்ட்ராக்ட் சேர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அரசு சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பலன்கள், சிறப்பான பலன்கள் ஏற்படும். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார் அப்படின்னா, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதேமாதிரி டாக்குமெண்ட் வரும்போது அதில் அந்த ஒப்பந்தத்தில் படித்து பார்த்து அந்த ஒப்பந்த கையெழுத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 3ல் இருந்தால் மிகப்பெரிய நன்மை. அதாவது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் லாபத்தில் முடியும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். அதேமாரி உங்களுக்கு நீண்ட நாளாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். குரு எங்கே இருக்காரோ அவர் இருந்த இடத்துல இருந்து 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை உண்டு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடையும். அதில் 7வது பார்வைங்கிறது முழு பார்வை அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது பார்வை, அதாவது 5வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன அர்த்தம்? திருமணம் கைகூடும். திருமணம் சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் கை கொடுக்கும். குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை 7ஆம் இடம், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படும். கூட்டு தொழில் ஏற்படும். கூட்டு தொழில் அமோக லாபம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் தொழிலுக்கு வருவார்கள். நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறதால் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஏன்னா சுபத்துவம் அடைகிறதுனால அவர்கள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இந்த குரு பயிற்சி இருக்கிறது ரிஷபராசி. அடுத்ததா 7வது பார்வை, முழு பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 9ஆம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய நன்மை ரிஷபராசிக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், தெய்வஸ்தானத்தை பார்க்குறார், குருஸ்தானத்தை பார்க்குறார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும். தெய்வத்துடைய அனுகூலம் இருக்கும். நிறைய சேத்திர தரிசனம் செய்யவர்கள், நிறைய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். இப்போ மகான்களுடைய தரிசனம், ஜீவசமாதிகள்லாம் சென்று வழிபட்டு அங்கே உங்களுக்கு அருள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். தந்தை வழி அனுகூலங்கள் இருக்கும். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். பாஸ்போர்ட் கிடைக்கிறது, அதாவது வெளிநாட்டிற்காக விசாவுக்கு, அதாவது தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ கல்விக்காகவோ சென்று சிறப்படையக்கூடிய குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தை 7வது பார்வை குரு பார்க்கறதுனால தெய்வத்துடைய அனுகூலம், தெய்வத்துடைய அருள் நிறைந்த குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை பார்த்தாலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபம், நினைத்த காரியம் கைகூடும். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக நடக்கும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் தெய்வத்துடைய அருளால் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நண்பர்கள், அதாவது மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், அவர்களோட உதவி, அவர்களுடன் இணக்கம், நண்பர்கள் வழி ஆதாயங்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாகி அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி திருமணம் சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும், குழந்தை பிறப்பு இருக்கும், வெளிநாட்டு யோகம் இருக்கும், நினைத்த காரியம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள்லாம் சேரக்கூடிய குரு பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.